ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் பாக்யம் கௌதமி. சன் டிவியில் புது வசந்தம் சீரியலில் கற்பகம்ங்கிற கேரக்டரில் நடிச்சிட்ருக்கேன். விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் பாக்யம்ங்கிற கேரக்டரில் நடிச்சிட்ருக்கேன். அதான் தங்கமயிலோட அம்மாவாக நடிச்சிட்டே இருக்கேன். நீங்களாம் என்னை பார்த்து திட்டிகிட்டு தான் இருப்பீங்க. இப்போது நான் ஃபோனில் ஒரு விஷயம் பார்த்துட்டே இருந்தேன். என்ன தெரியுமா, இந்த ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸு இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆரி ஒர்க்கரா? உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ப்ராப்பரான கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பிளாட்ஃபார்மை தேடுறீங்களா? ரெகக்னைஸ்டு வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான மெசேஜ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வர மார்ச் 22 2026 சண்டே அன்னைக்கு மதுரையில் இருக்கிற யாத்வா காலேஜ் ஆடிட்டோரியமில் 4th இன்டர்நேஷனல் ஆரி ஒர்க்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறவங்க யார் தெரியுமா? இந்தியன் ஆரி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் அண்ட் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர்ஸ் கவுன்சில். திஸ் இஸ் த ஒன்லி ஃபெடரேஷனுங்க. அதாவது இந்த கூட்டமைப்பு தான் நீங்கள் பண்ணுற ஆரி ஒர்க்குக்கான விலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு லீகல் ப்ராப்ளம்ஸோ உங்களோட யூனியன் நெட்வொர்க்கிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஃப்ரீ லைஃப் டைம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த யூனியனில் லைஃப் டைம் மெம்பர். இந்த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ப்ரோ ஆரி ஒலிம்பியாட் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு தகுதியானவங்களா ஆயிடுறீங்க. யூ ஆர் ஏ எலிஜிபிள் பர்சன் ஃபார் தட். ஓகே, உங்களுக்கு ஒரு ஜாக் பாட் விஷயம் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா, இந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ட்ராஃபி, ஆஸ்கார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோடைய சர்டிஃபிகேட், மெடல் அண்ட் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், இந்த 5மே இந்த ஒரே ஈவெண்ட்டில் கிடைக்க போகுது. அப்போ இது ஜாக்பாட் நியூஸ் தானே, ஜாக்பாட் மெசேஜ் தானே. ஏங்க, இப்படி ஒரு ப்ராப்பர் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற ஆரி ஒர்க்குனால உங்கள் திறமை வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளை யாராவது ஒருத்தர் எந்த விஷயத்துலாவது கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கும் இந்த கைடன்ஸ் தேவைப்படும் எல்லா இடத்துலையுமே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தையா இருந்தால் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வளர்ந்தோன்னா ஸ்கூலு, அப்புறம் படிக்கும்போது காலேஜு, அதுக்கப்புறம் வேலைக்கு தேடணும்னா ஒரு ஹெச்ஆர் தேவைப்படும். இல்லைன்னா யார்கிட்டையாவது கைடன்ஸ் கேட்போம், எல்லாம் கேட்போம். அப்படியே படித்து முடித்தோன்னா நம்மளோட வேலை கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சேரணுங்கிறதுக்காக ஒன்று கேட்போம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம்னா, நமக்கு ஒரு தொழில் தெரியும் அப்படின்னா அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல நபர் நம்மளுக்கு கிடைக்கணும். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். நான் முதலே சொன்ன மாதிரி அப்படி நம்ம பெண்கள் எவ்வளோ பேர் ஆண்டர்பிரினர்ஸ், எவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. நம்ம அந்த பிஸ்னஸை வெளியில் கொண்டு போய் அதை பரிமளித்து அதை 4 பேர்கிட்ட தெரிய வச்சு பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரப்பிரசாதமாக கிடைச்சவர்னு சொன்னேன்ல, டாக்டர் அரவிந்த் நாராயணன். அவருக்கு தான் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவர் தான் இதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2026 மார்ச் 22 சண்டே அன்னைக்கு மதுரையில் யாதவா காலேஜ் ஆடிட்டோரியமில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் எனக்கு ஆரி ப்ளவுஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில. தேங்க்யூ.